Hello everyone, welcome to Tamil Beauty Tips. இன்றைய வந்து ஜாழ்ப்பாண ஸ்டைலில் சிக்கன் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 3 சில்லி, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 2 நெட்டு எடுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வந்து பொட்டேட்டோ ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து பட்டை வந்து ஒரு 2 இல்லாட்டி 3 எடுங்கோ. அந்த ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். மற்றது 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு தேவை, அதுவும் எடுத்துருக்கிறேன். இதோட வந்து பால் வந்து தேங்காய் பூவை வந்து அடித்து பால் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 2ஆம் பால் பிரம்பாவும் முதலாம் பால் வந்து பிரம்பாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து கறி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சு அதை ஹீட் பண்ண போகிறேன். அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போகணும். கடாய் காஞ்ச உடனே அதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஆயில் வந்து ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் எடுங்கோ, தேவையான அளவு வதங்குறதுக்கு. இதுக்குள்ள வந்து அந்த ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணுறேன். பட்டை, மற்ற காஞ்ச ஜிஞ்சர், இதுகளோட வந்து பெருஞ்சீரகம், கடுகும் ஆட் பண்ணுறேன். கடுகு வந்து பொரிஞ்சு வரைக்குள்ள, அந்த வெடிச்சு பொரிஞ்சு வரைக்குள்ள வந்து கருவேப்பிலை, சில்லி ஆட் பண்ணி வதங்க விடுறேன். இதோட சேர்த்து கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கும் வரையும் இதை லைட்டாக கிளறி விடணும். வெங்காயம் வந்து வதங்கி கொண்டு இருக்கேக்கில் கொஞ்சம் சால்ட் வந்து ஒரு 3-4 பிஞ்ச் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஒனியன் வந்து குயிக்காக வதங்கிடும். இப்போ இது வதங்கி கொண்டிருக்கேக்க நான் அந்த கழுவி வச்ச சிக்கனில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதோடு சேர்த்து 2 டீஸ்பூன் கறி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு அதை வந்து வடிவாக குழைச்சி வைக்கிறேன். இந்த ஒனியன் வந்து வதங்கி வரைக்குள்ள ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதங்க விடுறேன்.
ஒனியனை வந்து வதக்கணும். இதெல்லாம் வதங்கி வரைக்குள்ள இந்த கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை வந்து இதோட ஆட் பண்ணுறேன். அதையும் லைட்டாக வதங்க விடுறேன். இப்போ வந்து நான் இதோட இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். இந்த சிக்கனில் வந்து எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி எல்லா சிக்கனையும் வந்து பிரட்டி விடணும். அந்த எண்ணெயில் வந்து அந்த சிக்கன் வதங்கணும். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து வதங்கிட்டு வரைக்குள்ள இதுக்கு தேவையான அளவு உப்பை பார்த்து போடுங்க. ஏற்கனவே போட்டிருக்கிற உப்பு அதை விட மேலதிகமாக தேவையான அளவு போடலாம். இதோடு சேர்த்து நான் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் உங்களுக்கு உரைப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் மேலதிகமாக ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இது அப்படியே வதங்கி வர்ற டைம் வந்து இந்த தேங்காயை புளிஞ்சு எடுத்த 2வது பால் வந்து ஒரு 3/4 டம்ளர் இதுக்கு வர்றேன். இந்த இறைச்சி வந்து பிரண்டு வரைக்குள்ள இந்த 2ஆம் பாலை எடுத்து ஒரு 3/4 டம்ளர் நான் இதுக்கு ஆட் பண்ணி போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலில் வந்து அந்த சிக்கன் வேகிறதுக்கு மூடி விட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட போகிறேன். சிக்கன் வந்து அவிஞ்சிட்டது. இப்போ இது வந்து திரண்டு வரைக்குள்ள வந்து நான் 1ஆம் பாலையும் இந்த சிக்கனில் வந்து 1ஆம் பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் இதோட ஆட் பண்ண போகிறேன். முதலாம் பாலையும் ஆட் பண்ணி போட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா பிரட்டி விட போகிறேன். முதலாம் பால் ஆட் பண்ணின அப்புறம் இந்த மூடியை வந்து மூடக்கூடாது.
அதை அப்படியே வத்த விடணும் பிரட்டி பிரட்டி. நல்லா அந்த பால் வந்து வத்தி அந்த எண்ணெய் வந்து சிக்கனுக்கு மேலே வரணும். அது வரையும் நான் பிரள விடுறேன் சிக்கன். இப்போ வேறங்க ஒரு 5 மினிட்ஸால் அந்த பாலெல்லாம் பற்றி இந்த சிக்கன் பிரண்டு வருது. இந்த எண்ணெய் வந்து மேலே வரணும் அந்த கறிக்கு மேலே. பாலை வத்த வச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா பிரண்டு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்களா தெரியும் அந்த எண்ணெய் வந்து மேலே கறிக்கு மேலே இதன்றது கொதிக்குது. இப்போ நல்லா சிக்கன் வந்து திரண்டு வந்துட்டு நான் இப்போ இறக்க போகிறேன். இப்போ வந்து இதை வந்து இறக்கிட்டு இதோட ஹீட் வந்து கொஞ்சம் மாறின உடனே இல்லை மேலே லெமன் ஜூஸை புழிஞ்சு லெமன் ஜூஸை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். அடுப்பில் வச்சுக்கொண்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடக்கூடாது. இறக்கி ஒரு கொஞ்சம் மாறின அப்புறம் லெமன் ஜூஸ் உண்ட பாதியை புழிஞ்சு விடணும். விட்டுட்டு நீங்கள் அதை அப்புறம் சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாழ்ப்பாணத்து முறையில் சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் பியூட்டி டிப்ஸ், தையல், கேக் மேக் பண்ணுற எல்லாம் போட ரெடியாக இருக்கிறேன். இங்கே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன்.